ஹலோ ஆல், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பொதுவாகவே பெண்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. நம்மளோட முடி வெள்ளையாவே மாறக்கூடாது, எப்பயுமே கருப்பாவே இருக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ஆனால் இப்போ இருக்க உணவு பழக்க வழக்கங்கள்னால சின்ன குழந்தைங்களுக்கு கூட இளநரை பிரச்சனை வருதுங்க. அதை தடுத்து முடி கரு கரு கருன்னு அடர்த்தியாக வளர்றதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோட தாங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த ஹேர் பேக்கை 10 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்ன அப்படின்னா, கரிசலாங்கண்ணி தாங்க. இங்கிலீஷில் பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 பூ பூக்குங்க. மஞ்சள் கலர் பூ பூக்கும், வெள்ளை கலர் பூ பூக்கும். இன்றைக்கி நான் வெள்ளை கலர் பூ பூக்கிற கரிசலாங்கண்ணியை தான் எடுத்துக்கிறேங்க. அடுத்து 2வதாக நான் எடுத்துக்கிறது கற்றாழை தாங்க. கற்றாழை நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றாழை ரொம்பவே உதவி செய்யுதுங்க. கரிசலாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, முடியை கரு கரு கருன்னு மாற்றுறதுக்கும் கரிசலாங்கண்ணி ரொம்பவே உதவி செய்யுதுங்க. இன்றைக்கி இந்த 2 பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் பேக்கை ரெடி பண்ண போகிறோங்க. கரிசலாங்கண்ணி முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடியை கருமையாக்குறதுக்கும் ரொம்ப 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 உதவி செய்யுதுங்க. அதனால் கரிசலாங்கண்ணி கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இந்த கரிசலாங்கண்ணி நம்மளோட வீட்டு தோட்டத்திலேருந்து பறித்த கரிசலாங்கண்ணி தாங்க. கரிசலாங்கண்ணி இலைகளையும் அந்த பூவையும் ஆலோவேரால இருக்க தோலையும் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. பாருங்க, கரிசலாங்கண்ணியும் ஆலோவேராவும் சேர்த்த உடனேயுமே பாருங்க எவ்வளோ கருப்பாக மாறி இருக்குன்னு. இதே போல தாங்க உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்தாலும் உங்களோட முடியை நல்லாவே கருமையாக மாற்றி கொடுக்குங்க. கரிசலாங்கண்ணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பவுடராகவும் விற்கிறாங்கங்க. அதை கூட வாங்கி ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் போட்டுக்கிறலாங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது அரைச்ச உடனே இந்த கலரில் இருக்குங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கருப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இன்னுமே 10 நிமிஷம் கழித்து நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேங்க. ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணவும் அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ வந்து ஜெல் பதத்தில் இருக்குன்னு. இதே மாதிரி தாங்க உங்களோட முடி ஷைனிங்காகவும் கரு கருன்னு மாறும். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் அந்த ஹேர் பேக் எவ்வளோ கருப்பாக மாறி இருக்குன்னு. இதை தொடர்ந்து நீங்கள் 3 மாதத்துக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முடி கரு கரு கருன்னு அடர்த்தியாகவும் வளரும், முடி கொட்டுற பிரச்சனையும் உங்களுக்கு தீரும், முடி ஷைனிங்காகவும் மாறும். வேர்லேருந்தே உங்களோட முடியை அடர்த்தியாக்குறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே உதவி செய்யுதுங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு தாங்க தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு நரைமுடி இருக்குங்க, அதனால அவங்களுக்கு தேய்ச்சி விட்டுட்ருக்கேங்க. இப்போலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இளநரை பிரச்சனை வருது. ஏன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி மாறி போயிருச்சுங்க. அதுக்காகத்தான் ஹேர் பேக், ஹேர் ஆயில் இது எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாங்க. நம்மளோட ஹேர் ஆயில் வந்து நல்லாவே இளநரை பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குதுங்க. இப்போ இந்த ஹேர் பேக்கை என்னோட தலையில் அப்ளை பண்ணுறேங்க. என்னோட முடி எப்போவுமே கரு கருன்னு தாங்க இருக்கும். இது மாதிரி ஹேர் பேக் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறனால தாங்க என்னோட முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் நல்ல கருமையாகவும் இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையுமே படணுங்க. பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டு எடுத்துக்கிறேங்க. முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு, ஷியக்காவை தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட முடியும் இந்த அளவுக்கு ஷைனிங்காக மாறுங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொடுறப்பே வந்து நல்ல ஒரு பவுன்ஸியாக இருக்குங்க. உங்களோட முடியும் நல்ல கருமையாக மாறுங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஹேர் பேக் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு அதை யூஸ் பண்ணணுங்க. நம்மளோட ஹேர் ஆயிலையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குங்க இளநரை பிரச்சனை இருக்கவங்களுக்கு.
நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு நேம் சூஸ் பண்ணியாச்சுங்க. எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தாங்க. ஒரு ஹோம் மேக்கரா இருந்த எனக்கு நெறைய சப்போர்ட் குடுத்துருக்கீங்கங்க. YouTubeலயும் சரி, என்னோட பிசினஸ்லயும் சரி. அதனால தான் என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களான உங்ககிட்ட இத ஃபர்ஸ்ட்டு அனௌன்ஸ் பண்றதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. நம்ம மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நெறைய பேர் வாங்கி யூஸ் பண்றாங்கங்க. கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லு ரொம்பவே பியூரா இருக்கு சிஸ்டர். அப்படின்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு ரீஆர்டர் குடுக்குறாங்க. புது புது கஸ்டமரும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் வர்றாங்கங்க. ரொம்பவே சுத்தமான முறையில தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டு கடலைகள், எள்ளு, தேங்காய் பருப்புகள நல்ல சுத்தமான முறையில காய வச்சு ஆட்டி தாங்க நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட 1 லிட்டர்ல இருந்து அவைலபிளா இருக்குங்க. இது நம்மளோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க. கிருத்திகா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். இவங்க மட்டும் இல்லங்க. நெறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் போட்டு வாங்குறாங்கங்க. நம்மளோட எண்ணெய நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு 10 நாள்ல காலியாகுற எண்ணெய், உங்களுக்கு 20 நாள் வரைக்கும் கூட வருங்க. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்கா இருக்குங்க. நீங்க இப்ப வந்து 10 எம்எல் எண்ணெய் ஊத்துற இடத்துல நீங்க 5 எம்எல் எண்ணெய் ஊத்தி சமைச்சா கூட, உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நெறைய பேர் நம்மகிட்ட சொல்றது அதாங்க. சிஸ்டர் உங்களோட எண்ணெய் வந்து டேஸ்ட் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்லி தாங்க நம்மளோட எண்ணெய தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுருவேங்க. ஆர்டர் போட்ட 1 ஆர் 2 டேஸ்ல உங்க கையில ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. இது வந்து நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க. எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க. 32 வகையான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க நம்ம இந்த ஹேர் ஆயில தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுங்க. ப்ராசஸ் ஆயி நம்ம எண்ணெய் தயார் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுங்க. நம்மளோட மரச்செக்குல ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெயிலருந்து தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்றவங்க நெறைய பேர் பால்னஸ் பிரச்சனை குறைஞ்சிருக்கு சிஸ்டர். எலிவால் மாரி இருந்துச்சு. இப்ப திக்னஸ் வந்து அதிகமாயிருக்கு. அத என்னாலே கண்கூட பார்க்க முடிஞ்சுச்சு சிஸ்டர். ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு சிஸ்டர். டாண்ட்ரஃப் பிரச்சனை சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நம்மகிட்ட ரீஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, நான் பிரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேங்க. நீங்க ஆர்டர் போட்ட 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. தேங்க் யூ அர்ச்சனா. இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க மேம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காங்கங்க. அவங்களும் யூஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிவ்யூ குடுத்துருந்தாங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது ஹேர் பேக் யூஸ் பண்ணி உங்களோட முடியையும் அடர்த்தியாவும், நீளமாவும், கருமையாவும் வளர்க்குறதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இளநரை பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த ஹேர் பேக் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ ஆல்.